வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் சுவையான எலுமிச்சை ரசம் செய்வதற்கு பழுத்த எலுமிச்சை பழம் ஒன்றை சாறை பிழிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எலுமிச்சை பழம் சாறை எடுத்து கொட்டையை நாம் தனியாக எடுத்து விட வேண்டும். நாம் ஒரு எலுமிச்சை சாறுக்கு 2 தக்காளி பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 2 தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 பல் பூண்டு, நாம் பூண்டை தோலுடனே சேர்த்து கொள்ளலாம். ஒரு சிறிய பச்சை மிளகாய், இதனுடன் தக்காளி பழத்தை சேர்த்து நாம் நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைத்த தக்காளி மிளகு விழுதை ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீர் கலந்து ஊற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தக்காளி விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணீர் கலந்து இதனுடன் சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம் தண்ணீர் ஊற்றி கரைத்த தக்காளி விழுதுடன் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் நன்றாக மிக்ஸ் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு கடாயில் நாம் இதை தாளித்து விடலாம். நாம் கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தாளிப்பதற்கு ஒரு கெட்டி பெருங்காயத்தை நாம் இப்படி நன்றாக தட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் கடுகு, உளுந்து, வெந்தயம் போட வேண்டும். கடுகு, வெந்தயம் பொரியவும் நாம் காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை சேர்க்க வேண்டும். கறிவேப்பிலை சேர்த்தவுடன் நாம் தட்டி வைத்திருக்கும் பெருங்காயத்தை சேர்க்க வேண்டும். நாம் நன்றாக கலந்து பொரிந்து வரவும் நாம் தக்காளி மிளகு தண்ணீரை இதனுடன் சேர்த்து விடலாம். நாம் கரைத்து வைத்திருக்கும் தக்காளி விழுதுடன் சிறிது மல்லி இலை சேர்த்து கலந்து விடலாம். இப்பொழுது கலந்து விடலாம். நாம் ரசத்திற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம். நன்றாக ஒரு கொதி வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரசம் ஊற்றும் பாத்திரத்தில் பிழிந்து வைத்துள்ள எலுமிச்சை சாறை ஊற்றிவிட வேண்டும். ரசம் ஒரு கொதி வரவும் நாம் இதில் கலந்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதி வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் ரசத்தை எலுமிச்சை சாறுடன் கலந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான எலுமிச்சை ரசம் ரெடி. இந்த எலுமிச்சை ரசத்திற்கு சைட் டிஷ்ஷாக நாம் பொட்டேட்டோ ஃப்ரையோ அல்லது சிக்கன் 65 வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இது குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருப்பதால் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.